ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியோ பிளான்ட்டோட கேரிங் மற்றும் வளர்ப்பு முறை எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி டு க்ரோத் பிளான்ட்டு. பிகினர்ஸ், சின்ன குழந்தைகள் கூட ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க இது. இந்த பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இந்த செடியை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே இருந்தே வளர்க்குறேங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்ச உடனே 1 மந்த்லேயே உங்களுக்கு ஒரு பொக்கே மாதிரி நல்ல கொத்து கொத்தாக கொடுக்கும். ஸோ இதை விட பொக்கே மாதிரி இருந்தது. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா இதில் இருந்து கட்டிங்ஸை நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இந்த இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் த ரியோ பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கலரில் இருக்குது. நீங்கள் இந்த செடியில் பேக் சைடில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்டில் பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ டபுள் கலரில் கொடுத்துருக்கோம். இதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸும் இருக்குங்க. இந்த 4 வருஷத்தில் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம எத்தனை தொட்டியில் வைக்கிறோமோ அந்த தொட்டி ஃபுல்லுமே பொக்கே மாதிரி ஆயிருங்க. ஸோ இதில் 2 தொட்டியில் இருந்ததை எல்லாமே நான் வெளியே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அதெல்லாம் போக தான் இதை மீதியும் திரும்ப ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். அந்த ஒரு கட்டிங்ஸில் கூட எத்தனை பஞ்சாக வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு கொத்து கொத்தாக இருக்கிற டைமில் ஃபுல்லுமே ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக பொக்கே மாதிரி வளர்ந்துக்கிட்டே வருங்க. அதோட பேக் சைடில் பர்பிள் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை மோஸ்ட்லி எதுக்காக வளர்ப்பாங்க அப்படின்னா கிரவுண்டு ஃபில்லிங்க்காக வளர்ப்பாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்டில் புல் வளர்க்க வேண்டாம், பிளான்ட் கிரவுண்டு ஃபுல்லாக வச்சு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக சூப்பராகவே இந்த பிளான்ட்டை நம்ம வளர்த்துட்டு வரலாங்க. இது ரொம்ப குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு கிரவுண்டில் வைக்கிறீங்க, அந்த கிரவுண்டு மொத்தமும் அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ட்டை எடுத்து கொண்டு போய் வைங்க. சூப்பராகவே வேகமாகவே அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே இந்த செடியாக உங்களுக்கு வந்துடுங்க. ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த பிளான்ட்டு. ஸ்பெஷலி டாலான நல்ல ட்ரீக்கு கீழே வைக்கிறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பவுண்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டை கொண்டு போய் வைக்கலாங்க. ரொம்ப சூப்பராக வளரும். ரொம்ப குயிக்காகவும் இந்த பிளான்ட் பரவிடும். இந்த பிளான்ட்டுக்கு சன்லைட் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைரக்ட் சன்லைட் படுறபடியும் நம்ம வைக்கலாம். செமி சைடான வெயில்கள் படுற வெயில் டைரெக்டாக அந்த லீஃபுக்கு மேலே படாமல் அந்த வெயிலோட தாக்கம் மட்டும் லைட்டாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணுங்க. இன்டைரக்டான சன்லைட்லேயும் வைக்கலாம். ஸோ சன்னோட வார்ம் மட்டும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பிளான்ட்டை இன்டோரெல்லாம் வச்சு வளர்க்க முடியாது, ஃபுல் அவுட்டோர் தான். எல்லாருமே இந்த பிளான்ட்டை நிறைய ரோட்டு சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் நிறைய வாசலுக்கு முன்னாடி அழகாக வச்சு விடுவாங்க 2 சைடும். இப்போ கேட் இருக்குது அப்படின்னா 2 ஆப்போசிட் சைட்லேயுமே வச்சு விட்ருப்பாங்க. பார்க்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இன்டோரில் வச்சு வளர்க்கும் போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்ம அவுட்டோரில் வச்சு வளர்க்குற அந்த குவாலிட்டியும் அந்த ஒரு கலர்ஃபுல்லான பிளான்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப டல்லாக அது பார்க்கக்கே அழகாக இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லுக்கே தரும். ஸோ நீங்கள் வெளியே வச்சு வளர்க்கும் போது இந்த மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக அது வளருவாங்க. அதனால தான் இன்டோரில் வச்சு வளர்க்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொன்னேன். பால்கனி அல்லது போர்ச் இந்த 2 இடம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கிரீட் சன்லைட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இன்டைரக்ட் சன்லைட்டாகவும் இருக்கணும், நிழலில் வச்சு வளர்க்குற பிளான்ட்டாகவும் இருக்கணும். சன்லைட்டில் இருக்க வார்ம் மட்டும் இருந்தாலே போதுமானதுங்க. ஓவராக சன்லைட் படும்போது இந்த இலையில இருக்க டிப்லெலாம் கருக ஆரம்பிச்சிடும். நுனியிலேருந்து ஆரம்பிச்சு ஃபுல் லீஃபுமே கருகி அந்த லீஃபே காஞ்சி விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே மிதமான சூடு இருக்கிற இடமா பார்த்து நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வாட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அதிகமாக இந்த பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. நீங்கள் தண்ணி ஊற்றலைனாலும் இந்த பிளான்ட் ரொம்பவே அழகாக க்ரோத் ஆகும். ஸோ இந்த லீஃபை நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த லீஃப்லலாம் வாட்டரிங்ஸ் அதிகமாகவே இருக்கும், அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் இதுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் தண்ணி விட்டாலே போதுமானது. இந்த ஒரு பிளான்ட்டுக்கு கீழேயுமே ஒரு டியூப் மாதிரி போகும். ஸோ நம்ம தண்ணி ஊற்ற மறந்துட்டாலுமே அதில் தண்ணி சேகரித்து வச்சுக்கிறோம், அதை யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் தண்ணி ஊற்றுற வரைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் இருக்க வேண்டாம். 3 டேஸ்க்கு 1 டைம் அல்லது 4 டேஸ்க்கு 1 டைம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் செடி வளர்க்குறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான செடிகளை வாங்கி வச்சு நீங்கள் கற்றுக்கலாம்.
ஸோ வாட்டர் விடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே பொதுவாக எந்த செடியாக இருந்தாலும் அந்த மண் ட்ரையாக இருக்கா நம்மளோட விரலை வந்துட்டு விட்டு பார்க்கணும். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்காவது வந்துட்டு ட்ரையாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம எப்பயுமே பிளான்ட்ஸுக்கு வந்துட்டு வாட்டர் விடணும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே வராது. ஒருவேளை அப்படி வந்தது அப்படின்னா நீம் ஆயிலை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. நான் வளர்த்த வரைக்கும் இப்போ வரைக்குமே இதில் எந்த ஒரு பூச்சி தாக்கலுமே இது வரைக்குமே வந்தது கிடையாது. ஸோ இதில் வரவே வராது. ஒரு வேளை வந்தது அப்படின்னா நீங்கள் நீம் ஆயில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் உரம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. மண்ணில் உள்ள அந்த சத்துக்களும் நம்ம கொடுக்குற அந்த தண்ணியுமே இதுக்கு போதுமானது. நான் இது வரைக்கும் எந்த உரமும் இதுக்கு போட்டது கிடையாது. ஸோ சூப்பராக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. உரம் போடாமலே இப்படி வளர்கிறாங்க. உரம் இதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை விட பயங்கரமாக வளருவாங்க. இதை இப்போ நான் ஒரு பாட்டில் வச்சுருக்கிறதுனால இதளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் மண்ணில் வச்சிங்க அப்படின்னா இந்த க்ரோத் வந்துட்டு நம்ம நில்லுன்னு சொன்னாலுமே நிற்காது. அந்தளவுக்கு க்ரோத் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு 2 தடவை மட்டும் இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் உரம் கொடுங்க. செப்டம்பராக இருக்கலாம் இல்லது பிப்ரவரி அந்த மாதிரி நீங்கள் உரம் கொடுத்துக்கலாம். இந்த 2 மந்த்தில் ஏதாவது ஒரு மந்த்துக்கு மட்டும் நீங்கள் உரம் கொடுத்துக்கோங்க. அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவையாவது கொடுத்துக்கலாம். இந்த பிளான்ட்டில் வருஷத்துக்கு ஒரு முறை குட்டியாக வயலட்டாக குட்டி குட்டியாக ஒரு பூ பூக்கும். அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பூக்கள் பூக்கும். இந்த ஸ்ப்ரிங் டைமில் அந்த மாதிரி ஒரு பூக்கள் பூக்கும். பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிளான்ட்டை போட் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா மோசஸ் ஆஃப் கிராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டில் உள்ள ப்ரொபகேஷன் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டில் இருந்து குட்டி குட்டியான தைகள் வரும். ஸோ அதை நீங்கள் அந்த தைகளை எடுத்து நம்ம வேறு ஒரு தொட்டியில் மண்ணை நிறச்சி வச்சுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இதில் இருந்து நம்ம கட் பண்ணி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்களா அந்த தண்டுகள்லாம் ஃபுல்லுமே நீள நீளமாக போதா இந்த டியூப்பை தான் நான் சொன்னேன். நம்ம தண்ணி ஊற்றுலைனாலும் இதில் சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக சூப்பராக வளர்க்கலாங்க இந்த பிளான்ட். அப்புறம் வாட்டரிங் ஜூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு, தர்டன் வைன். ஸோ இதெல்லாம் ஈஸியாகவே வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இந்த அனைத்து பிளான்ட்டுமே இந்த பிளான்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரே குணங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. எங்கே கட் பண்ணி நம்ம வச்சாலும் வந்துருங்க. தர்டன் வைன் சின்னதாக ஒரு இலைகள் கீழே விழுந்தாலுமே அது ஃபுல்லுமே படப்பு போல் படர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த பிளான்ட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி அதுக்குரிய கணுகள் பகுதியிலேருந்து அதை கட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் நிறைய தை வரும். அந்த தையை கூட நம்ம அழகாக எடுத்து வேறு ஒரு தொட்டியில் மாற்றி வச்சுக்கலாம். தொட்டி கொஞ்சம் ஹைட்டான தொட்டியாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இது ஒரு வேஸ்ட்டான மண்பானை இருந்தது, அதில் நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மண்பானை நிறைஞ்சி இருந்தது, நிறைய பேருக்கு கொடுத்தாச்சு. இப்போ எனக்குன்னு இந்த பிளான்ட்டை நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பிளான்ட்டை நம்ம ஹேங்கிங் பாட்டில் கூட நம்ம வைக்கலாம். சூப்பராக அழகாக தொங்கிக்கிட்டே வரும். ப்ரொபகேட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாகவே பண்ணிடலாம். இந்த பிளான்ட்டை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ இந்த ரியோ பிளான்ட்டும் இன்னொரு ரியோ பிளான்ட் இருக்குது. அது ஒரு வேறு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ இது எந்த பிளான்ட்டும் நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் வாங்கி ஒரு சின்னதாக கட்டிங்ஸை கூட வாங்கி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக புக்கே மாதிரி இந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்லா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.